என் அன்பான குமரி மாந்திரீக ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான பதிவு தான். ரொம்ப அருமையான பதிவு. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனையில இது ஒரு பிரச்சனை. பிரிவு, கணவன் மனைவி இருவரும் பிரிஞ்சிருக்கக்கூடியது, இல்லைன்னா ரொம்ப வேண்டியப்பட்ட நபர்கள் பிரிஞ்சிருக்கிறது. இப்படி ஆணும் பிரிஞ்சிருக்கிறதும் சரிதான். இப்போ 2 பேர் பேசிக்கிட்டா ஏதோ ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். அப்போ 2 பேரும் எதிராளியாக இருக்காங்க, பேச முடியல. இதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள, காதலிக்குள்ள, இவங்க எல்லாம் இந்த பிரச்சனை பிரிஞ்ச புறைக்குள்ள விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரிஞ்சு போனவங்க எப்படி நம்ம ஒன்று சேர்த்து வைக்கலாம். இந்த 2 நபரும் ஏதோ ஒரு மன இதுல பிரிஞ்சிட்டாங்க. ஆனா என்ன செய்யறோம், நம்ம திருப்பியும் சேர்த்து வைக்கணும். இது யாருக்குனாலும் பண்ணலாம். குடும்பத்துல ஒரு நபர் பிரிஞ்சு போனாலும் பண்ணலாம், இல்ல எந்த நபர் பிரிந்து போன நபர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை என்ன செய்யலாம், திருப்பி நம்ம ஒண்ணு சேர்த்து வைப்பதற்கான ஒரு சூப்பரான முறை. சரியா? இது எளிய முறைகள். நீங்க ரொம்ப போட்டு அது இதுன்னுட்டு எல்லாம் ஒண்ணுமே பண்ணண்டாம். நான் அற்புதமான முறை, எளிய முறையா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நான் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யணும். எல்லாமே சும்மா எடுத்தங்கோத்தம் ஏதோ நான் போனேன், ஒரு மந்திரம் கொடுத்துருக்காரு, அந்த மந்திரத்தை சொன்னேன், அவர் இப்படிலாம் பண்ண சொன்னார், பண்ணினேன், அது நடக்கலைன்னா அது நடக்காது. எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலுக்கு என்ன செய்யணும், மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். எல்லாமே மனமால் நம் பண்ணக்கூடியது. மனதால் தான் எல்லா விஷயமும் சாதிக்க முடியும். இந்த மனம் ஒருநிலைப்பட்டு பிரபஞ்சத்தோடு இணைந்தால் மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு செயலை செய்ய இயலும். அதற்கு தான் நான் உங்களை முதல்ல இருந்தே சொல்லுது, தியானத்துல இருங்க, அமைதியா இருங்க, ஒரு இடத்துல என்ன செய்யுங்க, அமைதியா இருந்து பழகுங்க, மனதை கட்டுப்பாட்டுல கொண்டு வைங்க. எல்லாமே சித்தர்கள் அன்னைக்கு சும்மா ஏனோ தானோன்னு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லலை. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரண காரியங்கள் இருக்கு. எல்லா இடத்திலும் மந்திரங்கள் இருக்கு, மந்திரங்கள் நிறைய இருக்கு. அதை பிரயோகிக்கக்கூடிய முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை இந்த நேரத்துல இப்படி பிரயோகிக்கணும் அப்படிங்கிற முறை இருக்குல்ல, அந்த முறை எப்படி இருந்து பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரிந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க முதல்ல உங்களுடைய உடலையும் மனதையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது மனசுல. தேவையில்லாத எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீ ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அந்த காரியம் நடக்காது. நான் கொடுப்பேன் நிறைய மந்திரங்கள், இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கேன். நீ நல்ல விஷயத்துக்கு செயல்படுத்தி பாரு, அப்படி பக்காவா பலன் கொடுக்கும். நீ கெட்ட விஷயத்துக்கு நீ உன் மனசுல ஆல்ரெடி கெட்டதை வச்சுக்கிட்டு நீ கெட்டதுக்கு பயன்படுத்தினா அது நடக்காது. ஆனா நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. இப்போ ஒரு கணவன் எங்கேயோ பிரிஞ்சிருக்காரு, அப்ப இந்த மனைவியானவள் பண்ணலாம். இல்ல இந்த 2 நபரையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கும், அந்த நபர் பண்ணலாம். அவங்களுக்காக நான் ஒரு எளிய முறைகள், இன்னும் நிறைய முறைகள் இருக்கு, அதுல எளிய முறையாட்டு ஒரு நபர் பயன்படுத்துற மாதிரி நான் உங்களுக்கு என்ன செய்றேன், கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? நான் சொல்லக்கூடிய முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 100க்கு 100% உங்களுக்கு வேலை செய்யுது மாதிரி தான் நான் என்ன செய்றேன், ஒவ்வொரு பதிவுமே தாரேன். சரி, இதை என்னைக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமாவாசை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரை இல்லைன்னா சுக்கிர ஓரை பார்த்து பண்ணணும். ஒவ்வொரு விஷயங்களும் ஓரை பார்த்துடணும். அந்த நபர் யார் பண்ண போறீங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, சந்திரா அஷ்டமமா இருக்கக்கூடாது. இப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்து நீங்க என்ன செய்யணும், பண்ணணும். சரியா? இப்போ அந்த குரு ஓரை சுக்கிர ஓரை நேரத்துல ஒரு அழகான கிளியாஞ்சட்டி ஒன்று எடுத்துருங்க. கிளியாஞ்சட்டியில நெய் விளக்கு ஏற்றுங்க. நெய்யை விட்டு விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றிக்கிட்டு நான் படத்துல ஒரு அச்சரம் ஒன்று காணிச்சிருப்பேன். இதை என்ன செய்யுங்க, ஒரு எந்திரம், செப்பு எந்திரத்துல வரைங்க. சரியா? முறையா பண்ணுங்க. எல்லாத்துக்குமே முறையா பண்ணுங்க. எந்திரம் எழுதக்கூடிய முறைன்னுட்டு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி அந்த எந்திரம் எழுதக்கூடிய முறையை சரியா ஃபாலோ பண்ணி எழுதுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நான் இப்போ எந்திரம் எழுதக்கூடிய முறையை சொன்னோம்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தா போயிட்டே இருக்கும். அதனால எந்திரம் எப்படி எழுதணுங்கிற முறையை பார்த்து அந்த எந்திரத்தை சரியா எழுதுங்க. அதுல உள்ள அச்சரங்கள் என்னைக்குமே மிஸ் ஆகக்கூடாது. அச்சரங்கள் அச்சரமா இருக்கணும். அச்சரம்ங்கிறது அச்சாரம், அதுதான் பெரிய விஷயம். அந்த அச்சரங்கள்ல தான் தெய்வங்களை நம்ம நினைச்சிரோம். அந்த அச்சரத்துலதான் நினைச்சிரோம் தெய்வத்தை அதுல இருத்த போறோம். ஒரு தெய்வத்தை பிராண பிரதிஷ்டை பண்ணி அதுலதான் இருத்த போறோம். அந்த தெய்வம் தான் அந்த காரியத்தை நடத்தி தரப்போகுது. அதனால எப்பவுமே எந்திரமானதை ரொம்பவும் தூய மனதோடையும் மனதை ஒருநிலைப்படுத்தியும் அப்படிதான் நீங்க என்ன செய்யணும், எந்திரம் எழுதணும். சும்மா ஏனோத்தானோன்னு என்ன செய்யக்கூடாது, ஒரு எந்திரம் எழுதக்கூடாது. மனம் என்பது ஒருநிலைப்பட்டு என்ன காரியத்துக்காண்டி நினைக்கிறோமோ அந்த காரியத்தை பயத்தோடும் பக்தியோடும் செய்யணும். எப்பவுமே தெய்வத்தினிடம் என்ன செய்யணும், பயபக்தியோடு இருக்கணும். பக்திங்கிறது ரொம்ப முக்கியம். நம்பிக்கை என்பது அதை விட முக்கியம். இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு முழுமையா நம்பணும்.
ஒரு செயல் செய்யும் பொழுது நம்பிக்கையின் பேரால தான் செய்யணுமே தவிர ஏதோ ஒண்ணு நான் எழுதுறேன் நடக்குமோ நடக்காதோ இந்த மனம்லாம் இருக்கக்கூடாது. ஒரு நிலை நடக்கும், இறைவன் மீது பாரத்தை போட்டு அது நடக்கும்னு நீ கான்பிடண்டா நம்பி பண்ணும். நம்பிக்கை தான் இறைவன் என்பவன். நம்பிக்கை நீ நம்பினால்தான் அவன் இறைவன். நீ கோயிலுக்கு போயிட்டு ஒரு கருவறைக்கு போய் ஒரு தெய்வத்தை பார்க்க போயிருக்க, அந்த தெய்வத்தில் சிலையாக இருப்பவனை இது சாதாரண கல்லு தானே அப்படின்னு நீ உன் மனசு நினைச்சிட்டுனா அது கல்லு தான். இவன் தான் என் இறைவன் அப்படின்னுட்டு நீ நினைச்சீனா அவன் தான் இறைவன். மனம் என்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனாலதான் நான் மனதை ஒருநிலைப்படுத்தி நீ என்ன செய்யணும், நம்பி ஒரு விஷயத்த பண்ணணும். நம்பிக்கை என்பது அவ்வளவு பெரிய விஷயம். சரியா? யார் பண்ணாலும் சரிதான். ஏன்னா இது அவ்வளவு ஒரு அற்புதமான முறை. நீங்க பயன்படுத்துறதுக்காண்டி தான் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். எல்லா விஷயத்தையும் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன்னா நீங்க பயன்படுத்தணும், அதுல நன்மை அடையணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா ஏதோ ஒண்ணு கொடுக்கணும், 4 மந்திரத்தை மட்டும் சொன்னா போதும். மந்திரம் சொல்றது எந்த புக்கில் வேணாலும் கிடைக்கும். மந்திரம் இன்னைக்கு வெளியே எங்க பார்த்தாலும் அந்த மந்திரம் கிடைக்கும். மந்திரங்கிறது விஷயம் இல்லை, அதை உபயோகிக்கக்கூடிய முறைகளை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி எந்திரத்தை நீங்க என்ன செய்யணும், அழகா வரைஞ்சுக்கிட்டு, எந்திரத்துல அச்சாரத்தை அழகா வரைஞ்சுக்கிட்டு, பச்சை துணி, பச்சை பட்டு துணியை ஒண்ணு விரிச்சு அதுக்கு மேல என்ன செய்யணும்னா இந்த எந்திரத்தை வைக்க வேண்டும். எந்திரத்தை முழுமையா பிராண பிரதிஷ்டை எல்லாம் பண்ணிட்டு தான் வைக்கணும். எல்லாம் அந்த எந்திரத்துக்கு உயிர் ஊட்டிக்கிட்டு அதுக்கு அதுக்கு என்ன செயல் கொடுக்க போறோம், அதுக்குள்ள என்ன தெய்வத்தை கொடுக்க போறோம், அதான் விஷயம். சரியா? வச்சுக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம், எங்கனே அந்த புள்ளி நகம் அது இதுன்னு படாம நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் பார்த்து வாங்கிடுங்க. வாங்கி அதுல பச்சை நிற மையால், பச்சை நிற மைய ஏதாவது ஒண்ணு பார்த்து எடுங்க. இந்த ஸ்கெட்சுக்கு நாங்க ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் ஓகே தான். அதுல சம்பந்தப்பட்ட நபரின் தாயார் பேரு, சம்பந்தப்பட்ட நபர், அது இன்னொரு நபர். இப்ப 2 பேரை நம்ம சேர்த்து வைக்கோம்னா கூட ஒரு நபர். அப்ப அந்த நபருடைய பெயர், அந்த பெயருக்கு மேல தாயார் பேர், இன்னார் மகன் இன்னார், அதுக்கு கீழே அதே மாதிரி இன்னார் மகன் இன்னார் அப்படின்னு எழுதி பச்சை நிற இங்கில தான் எழுதணும். சரியா? எழுதி நான் இது எனக்கு வீடியோ வாட்டு பண்ணி போடலான்னு பாக்குறேன். எனக்கு அதுக்குள்ள நேரம் இல்லை, அதனாலதான் உங்களுக்கு என்ன செய்ய முடியல, வீடியோ வாட்டு என்னால பண்ணி போட முடியல. மேல ஒரு பேரு கீழே ஒரு பேரு எழுதி அதுக்கு அடுத்தால என்ன பண்ண போறீங்கன்னா கீழே காரியத்தையும் எழுதணும். காரியம் எப்படி எழுதணும்னா இதை பொடிசா எழுதலாம், சின்னதாட்டு. நீங்க ஒரு சைடு ஃபுல்லா பேர் எழுதிட்டீங்க, தாயார் பேரு எல்லாமே சின்ன சின்னதா எழுதுங்க. தாயார் பேரு, அதுக்கு அடுத்தால அந்த நபர் பேரு, அதுக்கு அடுத்தால இன்னொரு நபரு, அந்த நபருடைய தாயார் பேர்லாம் எழுதி எடுத்து அந்த ஒரு சைடு முடிச்சிட்டீங்க. இன்னொரு சைடுல நீங்க என்ன செய்யுங்க, இதை எழுதுங்க. எதை எழுதுவிய, இந்த இருவரும் மனம் சேர்ந்து வசீகரித்து ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாதா இருக்க சிவா. இவ்வளவுதான் அந்த இடத்துல எழுதணும். இதுல அந்த எலுமிச்சம்பழத்துல எழுதிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம ஆல்ரெடி நம்ம எந்திரம் எழுதி வச்சிருப்போம்ல, அந்த எந்திரத்துக்கு மேல வைக்கணும். இந்த எந்திரம் எழுதும் போதுக்கு முன்னாடியே நீங்க என்ன செய்யணும், அந்த விளக்கு, அந்த நெய் விளக்கு ஒண்ணு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த நெய் விளக்கு கொளுத்திடணும். அதுக்கு இடத்துல பட்டு நூல் விரிச்சு அந்த துணி விரிச்சிடுங்க. அதுக்கு மேல என்ன செய்றீங்க, நீங்க அந்த எந்திரத்தை வைக்கிறீங்க. எந்திரத்துக்கு மேல சென்டர்ல என்ன செய்றீங்க, இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 1008 உரு நீங்க என்ன செய்யணும், சூடகத்தை எரிய விட்டுக்கிட்டே நீங்க என்ன செய்யணும், அந்த உங்க கண் பார்வை அந்த எலுமிச்சம்பழத்துல இருக்கணும், ஸ்டெடியா நிக்கணும். அப்படி இருந்து நீங்க என்ன செய்யணும், இந்த மந்திரத்தை ஒரு இடமும் போகக்கூடாது. நீங்க பூஜை ஆரம்பிச்ச பிறகு நான் அதை போய் எடுத்துட்டு வரேன், இதை எடுத்துட்டு வரேன்னுட்டு வாங்கி எலும்பி எல்லாம் போகக்கூடாது. இருக்க இடத்துல அப்படி ஸ்டெடியா இருக்கணும். கீழே ஏதாவது ஒரு கம்பளியோ துணியோ ஏதாவது ஒண்ணு விரிச்சிடுங்க. அதுக்கு மேல இருங்க, வரந்தரையில இருக்க வேண்டாம். இருந்த இடத்துல அப்படி இருந்து வடக்கு முகமா இருந்து நீங்க என்ன செய்யுங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சரியா? தீபத்தை கிழக்க பார்த்து போடுங்க. நீங்க வடக்கு முகமா இருந்து இந்த விஷயத்த பண்ணுங்க. இந்த மந்திரம் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யுங்க, அப்படியே ஒரு 1008 உரு போடுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி அப்படி கான்பிடண்டா நீங்க போடணும். நீங்க போடலதான் விஷயமே இருக்கு. சரியா? மனதை ஒருநிலைப்படுத்தி என்ன செய்யணும், நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சக்தி நம சரவணபவாய, வந்திடும் பிரிவை மாற்றியே வைத்திடு, இடமது சுற்றி வலமது வந்து பரமேஸ்வரனும் பார்வதி அம்மனும் ஒரு மோகமாகி ஒட்டிருந்தார் போல நான் நினைத்த இன்னாருங்கோட இடத்துல என்ன செய்யணும், அந்த தாயார் பேர் போட்டு அந்த ஆணோ பெண்ணோ அந்த நபர் பேரு, அடுத்தது அதே மாதிரி தாயார் பேர் போட்டு ஆணோ பெண்ணோ அந்த நபர் பேரு. இப்ப இருவருடைய பேரையும் போட்டுக்கிட்டு ஒண்டித்திருக்கவே சுவாகா
ஒண்டித்திருக்கவே சுவாகா. இதுதான் மந்திரம். ரொம்ப எளிமையான மந்திரம். நாக்கில் சரளமாக ஓட அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, படித்து கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எந்திரத்தை என்ன செய்யுங்க, பூஜை முடித்த பிறகு அந்த நபர் கையில் இது தாயத்துக்கு நாங்கள் நீங்கள் போட்டிங்கன்னா இடுப்பில் போடுற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க பண்ணி கொடுங்க. இல்லை அப்படின்னா பெருசாக போட்டிருந்தீங்கன்னா என்ன செய்யுங்க, அவங்களுடைய துணிகள் வைக்கக்கூடிய இடத்துல என்ன செய்யுங்க வைங்க இந்த எந்திரத்தை. சரியா? ஐக்கம் வரைக்கு எந்த ஒரு இடத்துலையும் துணின்னா நல்ல துணி வைப்போம். நீங்கள் வந்து எதுவும் இந்த அழுக்கு துணிகள் தொங்க போடக்கூடிய இடத்துகளில் கொண்டு வைக்கக்கூடாது. சரியா? இந்த வெள்ளி செவ்வாய் தோறும் லைட்டாக நீங்கள் தாயத்து போடாமல் மற்றபடி எந்திரமாக வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஊதுபத்தி காட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இது வேலை செய்யும். மாற்றி அப்படியே கொண்டு வந்துடும். சரியா? ரொம்ப ரொம்ப எளிய முறை. நான் இதுக்கு மேலே எளிமையாட்டு நான் எனக்கு இன்னும் இருக்குது பதிவுகள் இருந்தாலும் இப்போ நம்ம வந்து இது வந்து ஏட்டில் இருந்து பழைய ஏட்டில் இருந்து எடுத்து உங்களுக்காக நான் இதை வந்து பார்த்து சில விஷயங்கள் கொடுத்துட்ருக்கேன். சரியா? இது வந்து பயன்படுத்தி பாருங்க, சூப்பராக வேலை செய்யும். நாங்கள்லாம் நிறைய விஷயத்துக்கு இதை பயன்படுத்தி பார்த்துட்டு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கொடுக்காது. சரியா? எல்லாரும் பயன்படுத்துங்க. நன்றி நண்பர்களே.